நான் தினேஷ் vlogs. இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பேச்சுலர்ஸ் ரெசிபி வீடியோவோட தான் வந்திருக்கேன். அது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு, கடாயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இது கத்திரிக்காய் தொக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே நல்லா வதங்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கனாலே நல்ல ஃப்ளேவர் வந்துடும். கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா ஒரு கிண்டு விட்டுருங்க. ஸோ அடுத்து நம்மளுக்கு தேவையான மெயின் என்னென்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம். ஒரு கத்திரிக்காவை 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 200லேருந்து 250 கிராமுக்கு மேலேயே கத்திரிக்காய் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கத்திரிக்காய் வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நீங்கள் தண்ணி வந்து சேர்க்காதீங்க. இந்த எண்ணெயிலேயே ஓரளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா தண்ணி இது எல்லாமே சேர்க்கணும். இப்போ இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்துட்டு நல்லா வதங்கியும் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி வதக்கி பாருங்கள் வெந்துருச்சா வேகலையா அப்படின்ட்டு. நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிடாதீங்க, கருகிடும். ஸோ இப்போ நான் பார்க்குறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி கரண்டி வச்சே பார்க்கலாம். பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் நசுங்குது. அதாவது கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிளகாத்தூள் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிட்டில் ஸ்பைசின்னு சொல்லலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகும். நீங்கள் அவசரப்பட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ நம்ம ஆரம்பத்தில் நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் பார்த்திங்களா, இப்போ பாருங்கள் எண்ணெயே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாதுங்க. ஒரு குட்டி டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்தாலே போதும். இல்லைன்னா 1 டம்ளர் தண்ணி சேர்க்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இந்த டைம்லேயே கூட நீங்கள் வந்து அந்த உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டு நல்லா கொஞ்சம் சிம்லேயே வச்சிடலாம். வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து வெந்து வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, நல்லா அந்த நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே மேலே வந்திருக்கு, மேலே நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. நம்மளுக்கு கத்திரிக்காயுமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா நம்ம கிண்டிக்கலாம். இது வந்து ஃபைனல் ஸ்டேஜு. கிண்டிட்டு நம்ம கரண்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு விட்டுடலாம். மசிச்சு விட்டிங்கன்னா தொக்கு இன்னுமே நம்ம ரைஸ்லலாம் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக நான் இதை வந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். அதாவது எவ்வளோ எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. ஸோ மறக்காமல் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.